டேய் கடுப்பு கணிப்புவாதிகளா, எப்படி விஜய் அவர்களுடைய பேச்சு ஒவ்வொன்றும் எப்படி இருந்துச்சுன்னு இன்னைக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஏன்னா கடுப்பு கணிப்பு அப்படின்ற ஒரு இடத்துல இன்னைக்கு விஜய் அவர்கள் சொன்ன விஷயம், இதுக்கெல்லாம் முன்னாடி இன்னைக்கு இந்த கருத்து கணிப்புன்ற பேரில் மக்களுக்கு முன்னாடி திணிச்ச விஷயங்கள், ஏகப்பட்ட விஷயங்களை வந்து இன்னைக்கு விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. ஆட்சிக்கு வந்த உடனே செய்ய போகிற சில வாக்குறுதிகள் அப்படின்றத கொடுத்துருக்காரு. இந்த அளவுக்கு கோபமான விஜய் நம்ம பார்த்துருக்கோமா அப்படின்றது பெரிய கேள்விக்குறி. இந்த விஜய் அவர்களுக்கு எவ்வளோலாம் வந்து இன்னைக்கு தடைகள், எவ்வளோ எஸ்ஓபிக்கள் எவ்வளோதையும் போட்டு நான் தாண்டி வந்திருக்கேன்னு கரூர் சம்பவத்தில் சில சொல்லப்படாத விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. இதை பற்றி நம்ம விரிவாக பேச போகிறோம். சேனலுக்குள்ளே வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பக்தி மயமாக இந்த வீடியோவை நான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓம் சக்தி பராசக்தி அப்படின்ற 3வது லைனை நீங்கள் கமெண்ட்டில் போடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இந்த ஒரு தேர்தல் டயத்தில் நம்ம எந்த கட்சியையும் வந்து பழித்து பேசக்கூடாது அப்படின்றது விதி. அதனால் நம்ம அதை தாண்டி போயிடுவோம். இன்றைக்கி விஜய் அவர்களுடைய பேச்சு எப்படி இருந்துச்சு எல்லாரும் கேட்டிருப்பீங்க. அதோட முக்கியமான விஷயம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்களுக்குமான அந்த ஒரு மக்கள் சந்திப்புலேருந்து எவ்வளோ தூரம் இன்றைக்கி திமுக அப்படின்ற தீய சக்தி பயங்கரமாக வந்து எதிர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு தீய சக்தி கூட்டணி மற்றும் பல கூட்டணி அப்படின்ற இடத்துல மற்றும் பல அப்படின்னா எல்லாரும் உங்களுக்கே தெரியும். அதை வந்து விஜய் அவர்கள் எப்படி அழகாக விமர்சிச்சிருக்காருன்னா பல்லாங்குழி பாப்பா ப்ளஸ் பவளவிழா பாப்பா இது ரெண்டுமே சேர்ந்து மோடி மற்றும் அமித்ஷா அவர்களுக்கு காலுக்கு கீழே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் தனித்தனியாக தீய சக்திக்கு ஓட்டு போட்டாலோ அல்லது இங்கிட்டு மற்றும் பலருக்கு ஓட்டு போட்டாலோ, அதாவது அதிமுக, அப்போ இங்கிட்டு இருக்கிற என்டிஏ கூட்டணிகள் யாருக்கு நீங்கள் ஓட்டு போட்டாலும் ஐயா முதல்வர் மோடி அவர்களுக்கு ஓட்டு போட்ட மாதிரி தான் அப்படின்றது இன்றைக்கி முழுக்க வந்து பழனிசாமி அவர்கள் கட்சியை கொண்டுட்டு போய் மோடி அவர்கள்ட்ட வித்துட்டாருன்னு சொல்லணும். அதாவது ஸ்டாலின் அவர்களும் விற்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லணும். இதுதான் நியாயம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு விஜய் அவர்கள் இவ்வளோ தூரம் ஓப்பனாக பேசுவார் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதை விட ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி மக்களுடைய தேவை என்ன, நான் என்ன தப்பு பண்ணனேன்னு சொல்லிட்டு என்னை நீங்கள் இவ்வளோ தூரம் அடிக்கிறீங்க, என்ன உங்களுடைய ஆட்சி வந்து இவ்வளோ தூரம் போதை தமிழகமாக மாறி இருக்கிறத நான் எடுத்து சொல்லிட்டேன்னா உங்களோட நிர்வாகிகளிலிருந்து ஏகப்பட்ட அமைச்சர்கள் மேலே பாலியல் குற்றச்சாட்டு வருது, ஊழல் குற்றச்சாட்டு வருது, லஞ்ச புகார் வருது, மண்ணை சுரண்டுறீங்க, மலையை சுரண்டுறீங்க, இதெல்லாத்தையும் இந்த விஜய் வெளியில் கொண்டு வர்றான் அப்படின்றதுக்காக நீங்கள் என் மேலே வந்து பல்வேறு வகையான அவதூறுகளை பரப்புவீங்க. இவ்வளோத்தையும் மீறி வந்து இன்றைக்கி விஜய் அவர்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்காருன்னா அதுக்கு காரணம் இந்த மக்கள் தான் சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் புட்டு வச்சுருக்காருன்னு சொல்லணும். அதே போல் இன்றைக்கி விஜய் அவர்கள் வந்து என்னுடைய இந்த ஒரு ஆட்சி மலரப்போகிற இந்த சீசனில் ஸ்டாலின் அவர்களை வந்து இந்த வீட்டுக்கு அனுப்ப போகிற இந்த சீசனில் மே 4 இந்த எலெக்ஷனோட ரிசல்ட் தெரிய போகிற நன்னாளான அக்னி நட்சத்திரம் அன்று இந்த சூரியனை எல்லாருமே வெறுத்து ஒதுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. உண்மைதான். அக்னி நட்சத்திரம் வந்துருச்சுன்னா நமக்கே தெரியும், எப்படா போய் தொலையும், இந்த சூரியன் எப்படா மறையும், தொலைஞ்சு உசுரை வாங்குதே அப்படின்ற மாதிரி இந்த 4 வருஷம் நம்ம அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்திருக்கோம். அதே போல் தான் மே 4 அப்போ நம்ம வந்து ஒழிச்சு விடுறதுக்கான ஒரு நன்னாளாக அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்குமே ஒரு வேண்டுகோளாக வச்சுருக்காரு. இந்த விஜய்க்கு பார்த்தீங்கன்னா என்னன்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் சொன்ன விஷயத்துல அந்த ஒரு கருத்து கணிப்பு கிடையாது, கடுப்பு கணிப்பு அப்படின்ற இடத்துல 40% வந்து ஓட்டு என்னன்னா 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுடைய ஓட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வகையான ஓட்டுகள் இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு விழுகும். 40 வயசுக்கு மேற்பட்டவங்களான ஓட்டு, அதாவது 50 to 80 வயசுக்கான ஓட்டு வந்து வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி எவ்வளவோ முதியவர்கள் இருக்காங்க, ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் மெச்சூரானவங்க 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இருக்காங்க. அவங்களாம் யாருமே விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா விஜய் வந்து ஒரு நடிகர். அதனால் நடிகர் அப்படின்னா நடிகருக்கெலாம் என்ன தெரியும் அப்படின்ற ஒரு இடத்துல ஆமாடா நான் நடிகன் தான்டா, ஆனால் நான் நடித்து முடிச்சுட்டு அரசியலுக்கு வந்திருக்கேன்டா, உங்களை மாதிரி அரசியல்லேருந்து நான் நடிக்கலடா அப்படின்னு இன்றைக்கி வந்து நேருக்கு நேராக வந்து இன்றைக்கி பேசியிருக்காரு. அப்படின்னா கண்டிப்பாக உண்மையிலே சல்யூட் அடிக்கணும். அந்த ஒரு வார்த்தைகள்லாம் நம்ம நாளாக எதிர்பார்த்த வார்த்தைகள். இன்றைக்கி நான் எத்தனையோ நம்மளும் வந்து கருத்து கணிப்புலாம் போட்டிருப்போம். இன்றைக்கி வந்து விஜய் அவர்களுடைய அந்த கருத்து கணிப்பு விஷயம் சொல்லும்போது நம்மளுடைய வீடியோ பார்த்து தான் அண்ணன் பேசுகிறாரோ அப்படின்ற மாதிரிலாம் அவ்வளோ தூரம் ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி எவ்வளவோ கருத்து கணிப்புகள் எத்தனையோ சேனலில் வெளியிட்டிருக்காங்க. சில குறிப்பிட்ட சேனல்களில் உண்மையான கருத்து கணிப்பு போட்டுட்ருக்காங்க. பெர்சன்டேஜ் வந்து இன்றைக்கி யாருக்குமே சாதகமாக பேசுகிறது, சில அந்த இப்படி வாங்கிட்டு பேசுகிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக இருக்கிற ஒவ்வொரு கட்சிகளுக்கும் திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம் இவங்களுக்கான பெர்சன்டேஜ் ஓட்டு, எத்தனை வயசுலேருந்து எத்தனை வயசுக்குள்ளே இருக்கிறவங்க, முதியவர்களுடைய ஓட்டு, அதாவது இப்போ புதுசாக வாக்காளர்களான ஜென்சி கிட்ஸோட வாக்கு, இவ்வளோதையும் வந்து கருத்து கணிப்பு அப்படின்றதுல எடுத்து குறைந்தபட்சம் 10,000 வாக்காளர்களை வச்சு இப்போ தான் சாணக்கியா, தந்தி டிவி இவங்கெல்லாம் வந்து பண்ணுறாங்க. ஆனால் உண்மையாக பண்ணுறாங்களான்னு கேட்டால் கிடையாது. அவங்க எந்த கட்சிக்கு செம்பு தூக்குறாங்களோ அவங்களுக்கு சாதகமாக மக்களை திசை திருப்புறாங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சி ஓட்டர்ஸ் முழுக்க திமுக செம்பு. அப்போ
இவ்வளோதையும் தாண்டி ஆக்சிஸ் மை இந்தியா அப்படின்ற ஒரு கம்பெனி நடத்துறது மட்டும்தான் ஒரிஜினல் வாக்கெடுப்பாக ஒரிஜினல் கருத்து கணிப்பாக இருக்குது. அவங்க தான் இந்தியா முழுக்க நடக்கிற எல்லா மாநிலங்களுக்குமான ஒரு வாக்கெடுப்பு கருத்து கணிப்பை நடத்தி அதில் வந்து 90% அவங்க வந்து வச்சுருக்காங்க கையில். இவ்வளோ நாள் அவங்க எடுத்த வந்த ஒரு கருத்து கணிப்பு அப்படின்றது 90.34% ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லணும். அவங்க எடுத்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்துக்கு 73% வந்து தமிழகத்தில் இருக்குது தனிப்பெரும்பான்மையில். இந்த தடவை திமுக 2வது தடவை ஆட்சி அமைக்கிறதுக்கு 1% கூட வாய்ப்பு கிடையாது. அவங்க அதே மஞ்சப்பை எடுத்துகிட்டு வந்து கிளம்பி போயிட்டே இருக்கலாம். அதே போல் 10 தோல்வி பழனிசாமி அவர்கள் வாய்ப்பு கிடையாது. அவரெல்லாம் வந்து 20% தாண்டதே அதிகம். இன்றைக்கி அதிமுகவுடைய தொண்டர்களாக இருக்கிறவங்க தமிழக வெற்றி கழக தொண்டர்களாகவும் இன்றைக்கி மாற்றுக் கட்சியிலையும் போயிட்டு சில பேர்லாம் அரசியல் விட்டுட்டே போயிட்டாங்கன்னு சொல்லணும். ஜெயலலிதா அம்மா பின்னாடி இருந்தவங்கலாம் இன்றைக்கி வந்து உண்மையிலே வேறு வேறு கட்சியில் காசுக்காக பாதி பேர் இணைஞ்சிருக்காங்க. பாதி பேர் வந்து இன்றைக்கி எம்ஜிஆருடைய வாக்கை காப்பாற்றணும்னு நம்மளுடைய செங்கோட்டையன் மாதிரி ஆட்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலமாக இப்போ நம்ம வீடியோ ஓப்பன் பண்ணையில் கூட வந்திருக்கும், ரஜினியோட விளம்பரம் ஒன்று இருக்கும். அதை பார்க்கும்போது எனக்குலாம் எப்படின்னா, இவருக்கெல்லாம் யார் சூப்பர் ஸ்டார் பட்டம்னு கொடுத்தது, அதெல்லாம் திரும்பி வாங்கிடுங்க. இல்லைன்னா ஐயா ரஜினி அவர்களை நீங்களே போய் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கே மரியாதையாக இருக்கும்னு சொல்ல தோணுது. ஏன்னா நீங்கள் வந்து ஜெயலலிதா அம்மா வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்காது, அவங்க உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணாங்க, நீங்கள் அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணீங்க, ராமாவரத்துலலாம் என்ன நடந்துச்சு, எம்ஜிஆர் அவர்கள் ஒன்றுங்களெல்லாம் என்ன பண்ணார், எல்லாமே எங்களுக்கு வரலாறு தெரியும். எங்களுடைய அப்பாக்கள் தாத்தாக்கள் சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து நீங்கள் நல்ல ஒரு மனுஷனாக இருக்கிறவர் இன்றைக்கி நடக்கிற ஒரு தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒன்று வாயையும் பொத்திட்டு போயிருக்கணும், இல்லை அமைதியாக இருந்து வேடிக்கையாவது பார்த்துருக்கணும். அதை விட்டுவிட்டு என்னோட நம்ப ரசிகர்கள் வந்து நீங்கள் போய் திமுகவுக்கு ஓட்டு போடுங்க, மறுபடியும் இந்த தமிழ்நாடு போதையிலே ஆடட்டும், எனக்கு அவங்க நிறையா பெட்டி தந்திருக்காங்க, நான் வாங்கிட்டேன், நான் வாங்கின பெட்டிக்கு நீங்கள் கொண்டுட்டு போய் அங்கே ஓட்டை கொடுத்தீருங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ மோசமாக உட்காந்து நீங்கள் உங்கள் ரசிகர்களுக்கு வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, வீடியோ வேற வெளியிட்டு நீங்கள் பேசுகிறீங்க. அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தான் பெட்டி வாங்கிட்டு பேசுகிறீங்க, இல்லை நீங்கள் இந்த பெட்டிலாம் கொண்டுட்டு போய் யாருக்கு கொடுக்க போகிறீங்க? ஒரு மகள் ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து அவங்களுடைய குடும்பம் பிரிஞ்சிருக்கு, அதுக்கு நீங்கள் பேச போக மாட்டீங்க. ஆனால் ஒருத்தர் வந்து உங்களை வந்து மனவலிமை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு போர்டில் ஒரு ஸ்டேஜில் வச்சு அதனால தான் கட்சி ஆரம்பிக்கல ரஜினி அவர்கள் சொன்ன உடனே மட்டும் வேகமாக வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறீங்க. ஆனால் நாம் தமிழர் அப்படின்ற கட்சியில் உங்களை அசிங்கமாக உங்கள் குடும்பத்தில் தோச்சு உங்கள் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் பேசியிருக்காங்க, நீங்கள் பதில் சொல்லலை. அப்போ இப்போலாம் நீங்கள் எங்கே போனீங்க? இன்றைக்கி திமுகவுக்கு ஆதரவுன்னு சொல்லி நீங்கள் பேசுகிறீங்களே, நீங்கள் சோத்தில் கொஞ்ச நாள் உப்பு போடுத்துன்றீங்களா? இந்த ரசிகர்கள் தான் இன்றைக்கி இருக்கிற தமிழக மக்கள் தான் உங்களோட படத்தையும் பார்த்தாங்க, உங்களையும் சூப்பர் ஸ்டாராக உட்கார வச்சுருக்காங்க. இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம தான் கைமாறு பண்ண முடியல. நம்மளோட திரைத்துறையிலேருந்து ஒருத்தன் வந்து பண்ணுறதுக்கு வந்திருக்கானே, அவனையாவது நம்ம நல்லபடியாக வாழ விடுவோன்னு சொல்லிட்டு இல்லாமல் அவங்களுக்கு கொடுக்குற பெட்டிக்காக நீங்கள் உட்காந்துக்கிட்டு வீடியோ வெளியிட்டு பேசுகிறீங்கன்னா நீங்களாம் மனுஷன் தானான்னு கேட்குற மாதிரி எனக்கு இருக்குது. நீங்கள் தயவு செஞ்சு தமிழ்நாடை விட்டு கர்நாடகாவுக்கு போயிருங்க, அதான் நீங்கள் எங்களுக்கு செய்கிற நல்லதாக இருக்கும். அவ்வளோதான், இதுக்கு மேலே உங்களை என்னால் பேச முடியல. நான் முக்கியமான விஷயத்துக்கு வரேன். இப்போ தமிழக மக்களே, விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த பவள விழா பாப்பா மற்றும் பல்லாங்குழி பாப்பா, பல்லாங்குழின்னு எதை சொல்லியிருப்பாப்புல அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது பல்லா இருக்குமோ, ஆமாங்க அந்த பல்லில் உள்ள குழி போட்டு விளையாடுவோம்ல அதை தான் சொல்கிறாப்புல. அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் பவள விழா பாப்பா பல்லாங்குழி பாப்பா இது ரெண்டையுமே நீங்கள் கணக்கில் எடுத்துக்காதீங்க. நீங்கள் யாருக்கு போடுற ஓட்டம் அப்படின்றது மோடிக்கு போடுற ஓட்டு. இந்த ஒரு தமிழ்நாட்டை காவிச்சாயம் பூசுறதுக்கு ஒரு கூட்டம் அலையுது, கதர் சாயம் பூசுறதுக்கு ஒரு கூட்டம் அலையுது. அதனால் நமக்கு அது வேணாம். இந்த ஒரு தமிழ்நாட்டை நம்ம ஒரு வெள்ளை சட்டையெல்லாம் வந்து எப்படி நீல முக்கி துவைச்சி எடுத்தால் சூப்பராகும், அந்த மாதிரி முக்கி எடுத்து துவைச்சி எடுக்கணும். அப்படின்னா டிவிகேவுக்கு வாக்களிங்கள் அப்படின்னு விஜய் அவர்கள் விசில் சின்னத்துக்கு ஓட்டு கேட்டிருக்காரு. அது ரொம்பவே முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் அந்த எடப்பாடி தொகுதியை நம்ம பேசி ஆகணும். எவ்வளவோ சூழ்ச்சிக்கு மத்தியில் அந்த ஒரு எடப்பாடி தொகுதி அப்படின்றது இன்றைக்கி விஜய் அவர்கள் கையில் அந்த தொலைக்காட்சி அப்படின்ற இடத்துல அவர் அந்த சின்னத்துக்கு வாக்கு கேட்டிருக்காரு. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எடப்பாடி அவர்களுக்கு கண்டிப்பாக அடிவயிறை கலக்கியிருக்கும், முடிச்சு விட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி சேலத்தை தாண்டி எடப்பாடி அவர்களை சொல்லி ஏதாவது ஒரு தொகுதியில் நிற்பாரான்னு கேட்டிங்கன்னா பெரிய கேள்விக்குறி. அதே போல் கரூர் விஷயத்தில் இன்றைக்கி கரூர் விஷயத்தை ஏகப்பட்ட இடங்களில் பேசியிருக்காரு. இருந்தாலும் கூட இந்த அளவுக்கு ஹார்ஸாக பேசியிருக்காரா? ஏன்னா கரூர் நாமக்கல்லேருந்து பேசிட்டு கரூருக்கு வராரு. கரூரில் ஆல்ரெடி இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் விஜய் அவர்கள் வர்றதுக்கு தாமதம் ஆகிக்கிட்டு இருக்குன்னு அந்த ஒரு அறிக்கையை கொடுக்குறது முதற்கொண்டு நம்மளுக்கு நியூஸில் வந்துட்டுருக்கு. ஆல்ரெடி நாமக்கல்லில் சில பேர் மயக்கம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் நாமக்கல்லேருந்து கரூருக்கு போகிறதுலேருந்து எல்லாமே லைவில் இருக்குது. நெடுக மக்கள் நிற்கிறாங்க. அப்போ வந்து வெளியில் மேலே பஸ்ஸில் ஏறி நின்று ரோட் ஷோ கொடுக்கறதுக்கு அனுமதி இல்லை. முழுக்க முழுக்க ஜன்னல் சைடில் உட்காந்து
உட்காந்து கை காட்டுறதுக்கு கூட அனுமதி கிடையாது. வேற வழி இல்லாமல் பார்த்துக்கிட்டே தான் வர்றாரு. கரூரில் உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை பார்த்து அந்த ஒரு ஆர்ப்பரிப்பில் காவல்துறையினர் வந்து உள்ளே, அதாவது காவல்துறையினர் சொல்கிறது என்னன்னா, நீங்கள் உங்களுக்கு கொடுத்த இடத்துல தான் பேசணும்னு. ஆனால் கட்சி சார்பில் இருந்து இல்லைங்க இவ்வளோ கூட்டம் இருக்குது, பஸ்ஸை எங்கேயும் நிப்பாட்டிக்கிறோன்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நீங்கள் உங்கள் கொடுத்த இடத்துல தான் பேசணும்னு சொல்லி அவ்வளோ க்ரௌடுலேயும் விலக்கி விட்டு இடம் தர்றாங்க. இவ்வளோ சம்பவம் நடக்குது. திடீர்னு விஜய் அவர்கள் மேலே ஏறி நின்று 10 ரூபா பாட்டு பாடுறாரு. பாடி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சம்பவம் நடக்குது. அங்கேருந்து காவல் அந்த ஊர் ஆட்சியர் முதற்கொண்டு காலில் விழுகாத குறையா ஐயா கிளம்பிருங்க நிலைமை சரியில்லைன்னு சொல்லிட்டு திருச்சி விமான நிலையம் வரைக்கும் பாதுகாப்பான போலீஸ்காரங்களை போட்டு விமானத்தில் ஏற்றி விட்றாங்க. ஆனால் சட்டசபையில் உட்காந்து என்ன பேசுகிறாங்க, விஜய் அவர்கள் ஓடி போயிட்டாரு, இதுக்கு இவர் தான் காரணம், இவர் ஏன் லேட்டாக வந்தாருன்னு கேட்குறதுக்கு கொஞ்சமாவது நம்மளுக்கு மண்டையில் மூளை இருக்கணும். சிபிஐ விசாரணை வரைக்கும் இந்த விஷயம் போயிருக்கு. சிபிஐ முதற்கொண்டு இதே பதில் சொல்லியிருக்காங்க. சிபிஐயோட மொத்த பார்வையும் ஒரு ஆள் மேலே திரும்பி இருக்கு. அவர் தான் நம்ம 10 ரூபா பாலாஜி. அந்த பாலாஜியை நீங்கள் ஏன் கரூரில் நிக்க வைக்கல? இவ்வளவு சம்பவத்துக்கு காரணமான கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகனே அந்த தொகுதியில வெற்றி வேட்பாளராக களம் காணும் போது முன்னாள் அமைச்சர், மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்க அமைச்சர், ஒரு 40 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அடுத்த செகண்ட் மருத்துவமனைக்கு வந்து நின்ன அமைச்சர் ஏன் அந்த தொகுதியில நிக்கல? எதுக்காக அவரை நீங்க கொண்டு போய் கோவை தெற்குல போடுறீங்க? அந்த கோவை தெற்குல எதுக்கு கரூர்ல இருக்கிற 18 பேர் வந்து சுயேட்சை வேட்பாளராக நிக்கிறாங்க? இந்த சுயேட்சை வேட்பாளராக நிக்கிறவங்களும் திமுகவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இவ்வளவு பேரும் பூத் கமிட்டி ஆளா வச்சு நீங்க திமுக கோவை தெற்குல என்னதான் பண்ண போறீங்க? நைட் ஆனால் எதுக்கு கரண்ட் கட் பண்ணிட்டு பணப்பட்டுவாடா பண்ணுறீங்க? உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை இல்லாட்டினா இந்த 2000 ரூபா கொடுத்து மக்களை விலைக்கு வாங்கலான்னு பார்க்குறீங்களா? என் மக்கள் நீங்கள் கொடுக்குறதெல்லாம் வாங்கிடுவாங்க, ஆனால் அவங்க காதில் விசில் ஊதி அனுப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லாமல் சொல்லியிருக்காப்புல. உண்மையிலே ரொம்ப ஆவேசமாக பேசின விஜய் அவர்களை இன்னைக்கு நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. இதே ஆவேசம் அண்ணன் ஏன் இவ்வளோ நாள் பேசாமல் இருந்தாருன்னு ஒரு வருத்தம் இருந்தால் கூட எப்படி நம்ம சொல்கிறது, இன்னைக்கு பரீட்சைக்கு முதல் நாள் நம்ம படிக்கிறது நம்ம மண்டையில் நிற்கும்னு சொல்லுவாங்க. அதே போல தான் தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி பேசுறது எல்லாமே நம்ம மனசில் நிற்கணும். இன்னைக்கு விஜய் அவர்கள் சொன்ன எல்லாமே நம்ம மண்டையில் ஏறி இருக்கணும். முழுக்க யாருக்கு வாக்களிக்கணும்னு நான் சொல்ல போகிறதில்ல, உங்களுக்கே தெரியும். அதனால் மக்களை சிந்திங்க. காலையில் 23ஆம் தேதி பக்காவாக ரெடி ஆகிட்டு அண்ணன் சொன்ன மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்க யாரெல்லாம் கிடக்குறாங்களோ வீட்டில் பெரிய வயசானவங்களுக்கு கூட ஒரு வண்டி, அப்போலாம் வந்து வண்டிலாம் வந்து நம்மளுக்கு ஆட்டோலாம் அவங்களே கட்சி சார்பில் விடுவாங்க. அதனால் நீங்கள் காசு கொடுத்து தான் போகணுன்றதெல்லாம் கிடையாது. அழகாக போங்க, பூத்துக்கு போங்க. எந்த கட்சியில் வேணாலும் வண்டி உங்களுக்கு தந்துடுவாங்க, பூத் ஸ்லிப் தந்துடுவாங்க. தயவு செய்து தீய சக்தி உங்களுடைய மாற்று ஓட்டை அவங்க போடுறதுக்கு வழிவகை பண்ணிடாம முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா போய் உங்களுடைய ஓட்டை பதிவு பண்ணிட்டு வந்துருங்க. இதுதான் நம்ம சைட்லேருந்து நம்ம உங்களுக்கு சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் ஆட்சியை பொறுப்பு ஏற்ற உடனே மே 4ஆம் தேதி அன்னைக்கே கொண்டுட்டு வர போகிற சில வாக்குறுதிகள் சொல்லியிருக்காரு. அதை பற்றி நான் சொல்லிடுறேன். ஆட்சி ஏற்ற உடனே வந்து பார்த்தீங்கன்னா 200 யூனிட் ஒரு குடும்பத்துக்கு, இது வந்து கரண்ட் பில்லு அப்படின்றது மிகப்பெரிய சுமையாக இருக்குது. அதே போல் மாதம் கரண்ட் வந்து கணக்கெடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இது வரும். மாதம் 200 யூனிட் ஃப்ரீ மக்களே. அதை பற்றி நம்ம விரிவாக ஏற்கனவே நான் அறிக்கையில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்லிடுறேன். மாதத்துக்கு 200 யூனிட் ஃப்ரீ. அப்போ ஒரு குடும்பம் 200 யூனிட் தான் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கரண்ட் பில்லே வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டணமில்லா பேருந்து அனைத்து மாநகர பேருந்துகளிலும் பெண்கள் வயசான முதியவர்கள், பெண்கள் அதாவது வயசான பாட்டிமார்கள் எங்கே வேணாலும் பயணிக்கலாம். தமிழ்நாட்டில் எந்த மூலைக்கு வேணாலும் பஸ்ஸில் போகலாம் கட்டணம் இல்லாமல். அடுத்து வந்து பெண்களுக்கான ஒரு சிறப்பு சட்டம், பாதுகாப்பு சட்டம் வந்து உடனடியாக இயற்றப்படும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் போதை, இந்த நம்மளுடைய இளைஞர்கள் போதையில் மூழ்கி போகிற இந்த ஒரு தமிழ்நாடை நம்ம மொத்தமாக மாற்றுறதுக்காக போதை ஒழிப்பு சட்டம்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு சட்டத்தை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா முக்கியமான விஷயமா மனு வாங்குதல். இன்னைக்கு வந்து ஒரு விஷயம், ஒரு ஏரியாவில் ஒன்று தேவை, ஒரு ஏரியாவில் ஒரு தப்பு நடக்குது, சில மக்களுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னா அங்கே இருக்கிற ஏரியாவில் இருக்கிற மக்களை பூரா திரட்டி இழுத்து அவங்களுக்கான ஒரு கையெழுத்தை வாங்கிட்டு அந்த ஆட்சியர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது ஆட்சியர்கிட்ட அந்த மனு வந்த அடுத்த 1 மணி நேரத்தில் அந்த மனு வந்து விஜய் அவர்கள் கையில் கிடைக்கிற மாதிரியான ஒரு சட்டம் வரப்போகுது. அந்த சட்டத்தையும் ஏற்றுன்னு சொல்லியிருக்காரு. இதுதான் ரொம்ப முக்கியமாக ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே செய்ய போகிற முக்கியமான விஷயங்கள். அதனால் மக்களை சிந்தித்து வாக்களியுங்கள். இன்னி நடக்க போகிற பிரச்சாரங்கள் அப்படின்றது நிறுத்தப்படும். இன்னைக்கு சாயந்தரம் 6 மணியோட பிரச்சாரங்கள் ஓஞ்சிரும். அதனால உங்களுடைய சின்னம் என்ன அப்படின்றதையும் அந்த சின்னத்துக்கான வரிசை எண் என்னன்றதையும் உங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு வச்சுக்கோங்க. ரொம்பவே முக்கியமாக நம்மளோட சேனலோட நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. எந்த ஒரு விஷயம்னாலும் உடனடியாக வந்து உங்களுக்கு நான் நோட்டிஃபிகேஷனில் சொல்லிடுவேன், சேனலில் வீடியோ வந்துடும். குறிப்பாக எடப்பாடி மக்களே, உங்களுக்கான சின்னம் என்ன அப்படின்றத நீங்களும் உங்களுடைய ஏரியாவில் கேட்டுருங்க. அந்த தொலைக்காட்சின்றதை மறந்துடாதீங்க. எடப்பாடி மக்களுக்கு மற்ற மக்கள் எல்லாருமே விசிலை மறந்துடாதீங்க. நம்ம எல்லாரும் விசில் அடிக்கணும். தமிழகத்தில் மே 4ஆம் தேதி விசில் சத்தம் எல்லாருக்காகவும் கிழிக்கணும் அப்படின்றது நம்மளுடைய ஒரு கருத்து. உங்கள் கருத்தையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.